அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகளை மண்டையை உடைத்து ரத்தம் முழுவ ஓடவிட்ட திமுகவினர் அப்படிங்கிற செய்தியை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். உங்களுக்கு நினைவு இல்லை அப்படின்னா நான் நினைவுட்டுறேன், உங்களுக்கு நினைவு வரும் பாருங்க. எந்த இடத்துலனா பெரம்பலூர்ல கல்குவாரி ஏலம். அங்க வந்து திமுகவினர் முதலில் பங்கேற்கிறாங்க, அடுத்து அதிமுக வராங்க, அடுத்து பாஜகவை சேர்ந்தவங்களும் வராங்க. கல்குவாரி ஏலம் ஒரு இடத்துக்கு. கல்குவாரி வந்து 10 வருஷமா அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் இருந்தது. அவங்க தான் கனிம வளத்தை திருடி நல்லா தின்னு கொளுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தோடனே ஏலம் விடப்பட்டு அங்க திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த முறை நமக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்பி போனாங்க. போன இடத்துல அதிமுகவை சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்க. அதே மாதிரி பாஜகவை சேர்ந்தவங்க ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. எப்படா நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவர்கள் அவர்களை எல்லாம் அடிச்சு ஓட விட்டு கல்குவாரியை அவங்க பக்கம் எடுத்தாங்க. எடுத்து தமிழ்நாடு முழுக்க அதாவது கொடுக்கப்பட்ட அனுமதியை மீறி பல கனிம வள கொள்ளை, மலை கொள்ளை, கல்குவாரி கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் விருதுநகர் கடம்பங்குளம் பக்கத்துல இருக்கக்கூடிய கல்குவாரி ஒன்றுல தொடர்ச்சியா இவங்க மலைகளை வெட்டி திருடி தின்னுக்கிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அந்த கல்குவாரியில ஒரு விபத்து ஒண்ணு ஆயிருக்கு மக்களே. அந்த விபத்து என்ன அப்படின்னா, கல்ல எல்லாம் உடைக்கிறதுக்கு, மலைகளை உடைக்கிறதுக்கு வெடிமருந்து பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த வெடிமருந்தை இறக்கும் பொழுது வெடிச்சு செதறி இருக்கு, மொத்தமா வெடிச்சிருச்சு எல்லா மருந்தும் சேர்த்து. வெடிச்ச உடனே அந்த அதிர்வு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு டிவிஎஸ் நிறுவனம், அந்த நிறுவனத்துல அதிர்வு ஏற்பட்டு ஜன்னலோட கண்ணாடி உடஞ்சிருக்குன்னா பாத்துவாங்க. அப்ப எந்த அளவுக்கு வெடிச்சிருக்கும், இவங்க எந்த அளவுக்கு வெடிமருந்தை ஏத்திக்கிட்டு ஒரு டாடா ஏசி வாகனத்துல வந்திருப்பாங்கன்னு நீங்க பாத்துக்கலாம். இப்போ அங்க வந்து வெடிச்சது, அங்க இருக்கக்கூடிய 4 பேர் செத்தாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட போறது இல்லை. ஏன்னா செத்தவன் கூலி தொழிலாளி, ஒரு தமிழன் உயிர் கேவலத்திலையும் கேவலம், மயிரை விட கேவலமா தான் மதிப்பிடுவீங்க. ஏதோ அவங்க குடும்பத்துக்கு ஏதோ காசு கொடுத்து இழப்பீடே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க உருட்டிட்டு போயிடுவீங்க. நாங்க கல்குவாரியை மூடுறோம், நிரந்தரமா மூடுறதுக்கு நாங்க முடிவு எடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் பேசிட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல வெடிச்சது 4 பேர் செத்தாங்க. ரோட்ல போகும்போது வெடிச்சிருந்ததுன்னா எத்தனை பேர் செத்துருப்பாங்க? சாதாரண ஒரு வாகனத்துல ஏற்றி அனுப்புறீங்க. நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், திமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல கூட்டமா ரோட்டு ஓரத்துல நிக்கிறாங்க. அப்ப இந்த வாகனம் கிராஸ் ஆகுது, திடீர்னு ஒரு உராய்வு ஏற்பட்டு வெடிக்குது. அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திமுகவினரும் உடல் சிதறி செத்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? 4 பேர் செத்துட்டாங்கப்பா, 4 பேர் நல்லா இருக்கணும்னா 4 பேர் சாவதில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிதான் நீங்க அதிகாரம் வரைக்கும் நினைக்கும். எந்த 4 பேர் நல்லா இருக்கணும்? யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கனிம வளத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய நபர் யாரு? கட்சிக்கு கூட நிதி கொடுக்க மாட்டாராம். அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேர் நல்லா இருந்தாலா போதும். அமைச்சர் துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் கூட சொல்லியிருப்பாரு, என்ன எல்லாம் பல இருக்கீங்க, பெண்களை பார்த்து 1000 ரூபாய் வந்துச்சா, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டீங்களா, பான்ஸ் பவுடர் போட்டீங்களான்னு கேட்டிருப்பாரு. தின்னு புட்டு செனப்பண்ணி மாதிரி கொளுத்து போய் கிடக்குறிய, கனிம வள கொள்ளையா, கல்குவாரியை திருடின காசா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ இந்த 4 நபர்கள் இறந்திருக்காங்க, மலைகளை உடைக்கப்படுது. இதை நம்ம அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியா பேசிட்டு வராரு. மலைகளை வந்து உருவாக்க முடியாத ஒரு விஷயத்த நீங்க உடைக்கிறது மிகப்பெரிய அளவுல தவறு அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்க. இன்னைக்கு இந்த விபத்து ஏற்பட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய சில மக்கள், இளைஞர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க. நிரந்தரமா மூடுங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரும் உத்தரவு கொடுத்துட்டாரு, மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு முறையும் இப்படிதான் சொல்லுவாங்க, அப்புறம் மறுபடியும் வழக்கம் போல நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் அமைதி நிலை ஏற்பட்டு பழைய நிலைமைக்கு மக்கள் திரும்பும் பொழுது மீண்டும் அந்த இயக்கப்படும். இப்போ மீண்டும் உருவாக்க முடியாதுன்னு சொல்றோம். இப்போ மணலை வந்து நீங்க அள்ளினீங்க அப்படின்னா திரும்ப தண்ணி வரும் பொழுது கல்கள் எல்லாம் உருண்டு வரும் பொழுது மணல் ஆட்டோமேட்டிக்கா உருவாயிடும். மரங்களை எல்லாம் வெட்டிட்டீங்க அப்படின்னா திரும்ப நாங்க விதைப்பந்துகளை தூவி மரத்தை உருவாக்கிக்க முடியும். ஆனா மலைகளை எந்த கொம்பனாலும் சரி, எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் சரி, எந்த நாட்டு அதிபனாலையும் சரி, 1 இன்ச்சு கூட வளர்க்க முடியாது. இப்ப மலைகள் தானா உருவானது இயற்கை கொடுத்த வரம். பூமி தாயின் மார்பு அது. அந்த மார்பிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் அருவியாகவும் ஆறாகவும் உருவாகிறது. அதை வச்சுதான் விவசாயங்கள் எல்லாம் நடக்குது. மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் சோறு இல்லை, சோறு இல்லை என்றால் உனக்கு வாழ்க்கை இல்லை, எல்லாம் செத்து சாம்பலா போக வேண்டியதான். இன்னைக்கு நல்லா இருக்கலாம், இந்த கனிம வளத்தை திருடுறவன், மணல் எழுறவன் எல்லாம் நல்லா இருக்கலாம். இன்னைக்கு அது பிற்காலத்துல பாதிக்கும். யாரையெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, இதற்கு காரணமா இருந்தவங்களுக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தனையும் பாதிக்கும். இன்னைக்கு பாக்குறமே, தமிழ்நாட்டில் ரெட் அலர்ட், வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு. எல்லாரும் இளநீ குடிங்க, தர்பூசணி போல சாறு குடிங்கன்னு சொல்றோம். எங்க இருந்து குடிக்கிறது? எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் இந்த பாவம் வந்து உங்களை ஒரு நாள் சும்மா விடாது. மலைகளை வந்து அழிக்கிறதுனால மனிதன் மட்டும்தான் பாதிக்கப்படுறானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய எத்தனை உயிர்கள் பாதிக்கப்படுது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஒரு மரம், அந்த மரத்தோட வேர் பிடிப்பு இருக்குல்ல, அதுலதான் மண் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மரத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னா வேறு மக்கி போவோம். வேறு மக்கி போச்சுன்னா
அங்க இருக்கக்கூடிய அந்த பிடிப்பு இருக்காது. மழை பெஞ்ச உடனே மலையில இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அறுத்துக்கிட்டு கீழே வந்துடும். அப்ப அங்க பார்த்தோம்னா வெறும் கல்லு தான் இருக்கும். அந்த கல்லையாவது நம்ம ஆளுங்க விட்டு வைப்பாங்களா? விட்டு வைக்க மாட்டாங்க. கல்குவாரி அதை போட்டு கல்குவாரி எடுத்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மலமுழுங்கி மகாதேவன் சொல்லுவாங்க. மலமுழுங்கி மகாதேவன் யாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மலமுழுங்கி மகாதேவர்கள் செய்த பாவங்கள் என்ன அப்படின்னா, அந்த மலையில எத்தனை ஆயிரக்கணக்கான பறவைகள் வாழ்ந்திருக்கும், மிருகங்கள் வாழ்ந்திருக்கும். அதையெல்லாம் அந்த வாழ்விடத்தை அழிச்சு அந்த உயிர்களை எல்லாம் அழிச்சு இத்தனை பெரிய பாவத்தை செஞ்சாங்க. அந்த பாவத்தை செய்யறதுக்கு நம்மளும் துணை போயிருக்கோம். ஏன்னா நம்மளும் ஒரு ஓட்டு போட்டிருக்கோம். நம்ம ஓட்டு போடலைன்னா கூட நம்ம முன்னோர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. தாத்தா போட்டிருப்பாங்க, அப்பா போட்டிருப்பாங்க. அப்போ அந்த பாவம் நம்ம தலையில வந்து நிற்கும். எல்லாருமே இன்னைக்கு திமுகவை ஆதரிச்சவர்கள் தான். அண்ணன் சீமான் முதற்கொண்டு, அண்ணன் சாட்டை துரைமுருகனின் தாத்தா முதற்கொண்டு எல்லாரும் திமுகவை ஆதரித்தவர்கள் தான். அவங்க செஞ்ச பாவம் நீங்க நம்மளை வந்து வாட்டிக்கிட்டு இருக்கு. வெப்பம் அதிகமாக இருக்கிறது, வெளியில் செல்லாதீர்கள், வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நிறைய பேர் வெளில வர்றதே இல்லை. அதுல ஒரு சில நபர்கள்லாம் கேட்பாங்க, கல்குவாரெல்லாம் எடுக்கலன்னா எப்படி வீடு கட்டுறது, மணல்லாம் இல்லைன்னா எப்படி வீடு கட்டுறது அப்படின்னு சொல்லி நல்லா அறிவாளித்தனமா பேசுறதா நடப்பு. தமிழ்நாட்டின் தேவைக்காக மட்டும்தான் மண் அள்ளப்படுதான். கேரளாவில் துறைமுகம் கட்டுரும்பா, அங்க வந்து கல்லு தேவை துறைமுகம் கட்டுறதுக்கு. அங்க ஒரு சட்டம் போடுறாங்க, தமிழ்நாட்டிலிருந்து கல்லை வாங்குவதற்கு, கல்குவாரியிலிருந்து கல் வாங்குறதுக்கு அவங்க ஒரு பத்திரம் போடுறாங்க, பாண்டு. கேரளாவில் மலைகளை உடைக்க தடை இருப்பதால் தமிழ்நாட்டிலிருந்து நாங்க இவ்வளவு டன் கற்களை வாங்கி கொள்ள அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இங்க இருக்க கோயில்களும் ஒப்புதல் கொடுத்து அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, போயிட்டு இருக்கு. அப்போ கேரளாவில் ஏன் மலைகளை உடைக்க தடை இருக்கு? இந்த கேள்வி யாருமே கேட்கலப்பா. ஆளுமது அரசாங்கத்துக்கு அந்த எண்ணமே வரல. அப்படி அது எங்களுக்கு அது தோணலப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. கேட்டா ஏன் தோணல? உங்களுக்கு தோணாது. உங்களுக்கு எல்லாம் பிற நாடுகள்ல இடம் வாங்கி வச்சிருக்கீங்க. அமைச்சர் பொன்முடியிலேருந்து நேருலேருந்து எல்லாம், துரைமுருகன்லேருந்து ஸ்டாலின்லேருந்து உதயநிதி வரைக்கும் பல நாடுகள்ல அவங்களுக்கு சொத்து இருக்கு. எந்த நாடு வாழ தகுதி உள்ள ஒரு நிலமாக இருக்கோ அங்க அவங்க குடியேறிடுவாங்க. இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுற்றுலா போயிருக்காரு. எங்க? கொடைக்கானல் போயிருக்காருப்பா. ஏன்னா வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு. அங்க போயிட்டு அவர் நல்லா ஜாலியா இருந்துட்டு வருவாரு. அவங்களுக்கு பணம் இருக்கு, நமக்கு என்ன இருக்கு? அவங்க எல்லாம் வாழ தகுதி உள்ள ஒரு நிலத்தில் அந்த நாட்டுல போய் செட்டில் ஆயிடுவாங்க. நம்ம இங்க தானே இருந்தாகணும். இந்த நிலம் வாழ தகுதி உள்ள ஒரு நிலமான்னு பாத்தீங்கன்னா, சிட்டுக்குருவிகள் செத்தா எனக்கு என்ன, பூச்சிகள் செத்தா எனக்கு என்ன அப்படின்னு இருந்தீங்கன்னா கடைசியில நீங்களும் செத்து போவீங்க. பல உயிர்கள் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு வெடி விபத்துல 4 பேர் இறந்தாங்க. அந்த 4 பேர் நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த வெடி விபத்தால், இந்த மலை கல்குவாரியால் எத்தனை உயிர்கள் செத்துருக்கோம். இந்த அரசியலை இந்தியாவில் இல்லை, உலகத்திலே நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கடைசி கூட்டமாக நம்ம தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். உலகெங்கும் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த மரத்துப்புறம் வெட்டிட்டா என்ன ஆகும்? மரத்துப்புறம் வெட்டிட்டா வெறும் மழை தான் இருக்கும். மழை மட்டும் தான் மிஞ்சுமா? அது எப்படி இருக்கும்? பெரிய மழை பெஞ்சதுன்னா மண்ணெல்லாம் கரைஞ்சு போயிட்டு வெறும் பாறை தான் இருக்கும். அப்ப நமக்கு பாறை மட்டும் தான் மிஞ்சும். அதான் வெடி வச்சு தகர்த்து கிரானைட்னு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறோம்ல. கல்குவாரி கேள்விப்பட்டிருக்க நீ? இந்த அரசியல் என்பது மனிதர்களுக்கு மட்டுமானது அல்ல, அனைத்து உயிர்களுக்குமானதுன்னு பேசின ஒரே ஒரு தலைவர் இந்தியாவிலேயே யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். சிந்திச்சு செயல்படுங்க மக்களே. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்படி பொசுங்கி சாம்பலா போயிடுவோம். அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலை அமைக்க போறாங்களாம். அதுக்கு அங்க இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டுறாங்க. சைட்ல கிட்டத்தட்ட 250-300 வருஷம் பழமையான மரங்களை வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது? எல்லாம் செத்துருச்சு, கடைசியா உயிரோட இருக்கிறது நம்ம மட்டும்தான், நம்மளும் சாவ போறோம் கொஞ்சம் நல்லங்கிறது தெளிவா தெரியுது. இதை பார்த்து சிந்திச்சு செயல்படுங்க மக்களே. அதுதான் நம்ம கேட்டுக்கிறோம். நீங்க செலுத்துற ஒவ்வொரு வாக்கும் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்று நினைச்சு வாக்கு செலுத்துங்க. நன்றி, வணக்கம்.